கிதியோன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்தார். தீர்க்கதரிசியின் பிரசங்க செய்தியின் மூலமாக எப்படிப்பட்ட எழுப்புதல் உண்டாயிற்று என்று இந்த வசன பகுதியில் சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அது ஒருபோதும் வீணாய் போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் செவி கொடுத்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலும் மனச்சாட்சியிலும் பேசும்போது அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருப்பார்கள். அவர்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்கும் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு மீட்பு சமீபமாயிற்று. கிதியோன் இஸ்ரவேல் புத்திரரை ஒன்றாய் கூட்டிச் சேர்த்து மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். கிதியோன் யோவாசின் குமாரன். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை மீதியானியரின் கையில் இருந்து ரட்சிக்கும் ஊழியத்தை கிதியோனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். கிதியோனின் தகப்பனாகிய யோவாஸ் பாகாலை ஆராதிக்கிறவர். யோவாசோடு சேர்ந்து அவருடைய குடும்பத்தாரும் பாகாலை ஆராதிக்கிறார்கள். யோவாசின் வீட்டிலேயே பாகாலுக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. கிதியோன் யோவாசின் மகனாக இருந்தாலும் அவர் தன் தகப்பனாருடைய விக்கிரக ஆராதனையை அங்கீகரிக்கவில்லை.
தன்னால் முடிந்த வரையிலும் கிதியோன் தன் வீட்டிலே விக்கிரக ஆராதனைக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனாலும் கிதியோனின் வார்த்தைக்கு அவருடைய தகப்பனாரோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ செவி கொடுக்கவில்லை. கிதியோன் தன் தகப்பன் வீட்டிலே எல்லோரிலும் சிறியவராய் இருக்கிறார். கிதியோன் மனாசேயின் பாதி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர்களுடைய சுதந்திரம் கானான் தேசத்தில் இருக்கிறது. இவர் அபியேசரியரின் குடும்பத்தை சேர்ந்தவர். அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அசிரியலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். யோசுவா 17:2. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்க வருகிறார். இவர் யெகோவா என்று அழைக்கப்படுகிறார். யூதர்கள் யெகோவா என்னும் பெயரை உச்சரிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தம்மை கர்த்தருடைய தூதனானவராகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாரி மரத்தின் கீழ் உட்காருகிறார். அப்பொழுது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்பவர் திருத்துவத்தில் ஒரு நபராக இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 6:14, 16, 22, 26 ஆகிய வசனங்களில் கர்த்தருடைய தூதனானவர் யெகோவா என்று அறியப்பட்டிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6, 8, 10 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்கதரிசியை பற்றிய வார்த்தைகளை உறுதி பண்ணுவதற்காக கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் செய்த கிரியைகளை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு வந்தார். ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். கிதியோனுக்கு தரிசனமானார். கிதியோனிடம் பேசினார். கிதியோனை நோக்கி பார்த்தார். கிதியோனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக கிதியோனை அனுப்பினார். கிதியோனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். வாக்கு பண்ணினார். கிதியோனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். கர்த்தரின் தூதன் கிதியோனின் கண்களுக்கு மறைந்து போனார். இஸ்ரவேல் புத்திரரின் பரிதாபமான நிலைமையை இந்த வாக்கியம் விளக்குகிறது. தங்கள் சத்துருக்களுக்கு அவர்கள் பயந்திருந்ததினால் பொதுவாக போரடிக்கும் களங்களில் தானியத்தை அவர்களால் போரடிக்க முடியவில்லை. மாடு கட்டி போரடிப்பதற்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக போரடிக்கிறார்கள். கிதியோன் திராட்சரச ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறார். மீதியானியர் திராட்சை தோட்டத்தில் உள்ள எல்லா திராட்சை பழங்களையும் திருடி சென்று விட்டார்கள். ஆகையினால் ஆலையில் திராட்சை ரசத்தை பிழிவதற்கு அங்கு எந்த திராட்சை பழமும் இல்லை. ஆலையில் ஒரு வேலையும் நடைபெறவில்லை. இந்த இடத்தில் போரடித்தால் யாருக்கும் சந்தேகம் வராது என்று நினைத்து கிதியோன் ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரடிக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனிடம் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசுகிறார். நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று கர்த்தர் கிதியோனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய தெய்வீக வெளிப்பாடு கிதியோனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிதியோன் ஆலைக்கு சமீபமாக போரடித்துக் கொண்டிருக்கிறார். கிதியோனோடு கூட யாரும் இல்லை. அவர் தனிமையில் இருக்கிறார். நாம் இந்த உலக பிரகாரமான அலுவல்களை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்தில் தனிமையில் காத்திருக்கும் போது கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கிதியோன் கோதுமையை ஆலைக்கு சமீபமாக ஒரு கோலால் போரடித்துக் கொண்டிருக்கிறார். போரடிக்க வேண்டிய தானியம் கொஞ்சமாய் இருக்கிறது. ஆகையால் கோதுமையை போரடிப்பதற்கு கிதியோன் மாடுகளை பயன்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு அவரிடத்தில் கோதுமை இல்லை. கிதியோன் இப்போது கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவருக்கு உன்னதமான ஊழியத்தை நியமித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கடலிலே மீன்களை பிடிக்கிற மீனவர்களாய் இருந்தார்கள். கிறிஸ்துவானவர் அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்கினார். கிதியோன் இப்போது கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிதியோனை தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். கிதியோன் கோதுமையை போரடிப்பது போல மீதியானியரை போரடிக்க வேண்டும். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்
ஏசாயா 41:15. கிதியோன் கோதுமையை போரடிக்கும் போது அதை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறார். கிதியோன் போரடிக்கும் களத்திலே கோதுமையை போரடிக்கவில்லை. பொதுவாக விவசாயம் பண்ணுகிறவர்கள் களத்திலே தானியத்தை போரடிப்பது வழக்கம். ஆனால் கிதியோனோ கோதுமையை திராட்சரசத்தை ஆட்டுகிற ஆலைக்கு சமீபமாக போரடிக்கிறார். திராட்சரச ஆலை தோட்டத்தின் ஒரு மூலையில் இருக்கும். அது ஜனங்களுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கும். கிதியோன் மீதியானியருக்கு பயப்படுகிறார். கோதுமையை களத்திலே போரடித்தால் மீதியானியர் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். மீதியானியரின் கைக்கு கோதுமையை தப்புவிக்கிறதற்காக கிதியோன் ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறார். கர்த்தருடைய தூதனானவருக்கும் கிதியோனுக்கும் இடையே சம்பாஷணை நடைபெறுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கிதியோன் ஒரு தூதரையோ அல்லது தேவனையோ முகமுகமாக பார்க்கிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் சம்பாஷணை பண்ணிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் தன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் வரையிலும் அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று கிதியோனுக்கு நிச்சயமாய் தெரியவில்லை. அவர் தன்னை விட்டு புறப்பட்டு போன பின்புதான் தன்னோடு பேசினவர் கர்த்தருடைய தூதனானவர் என்பதை கிதியோன் அறிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே இதுவரையிலும் கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசியானவர் ஊழியம் செய்து வந்தார். ஆனால் இப்போதோ கர்த்தருடைய தூதனானவரே கிதியோனை சந்திப்பதற்கு நேரடியாக வந்திருக்கிறார். தன்னோடு பேசுவது கர்த்தர் அனுப்பின மற்றொரு தீர்க்கதரிசி என்று கிதியோன் நினைத்திருக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு மதிப்பு கொடுத்து அவரை பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றும் அவருக்கு ஆறுதலான செய்தியை சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் பேசும்போது அவருடைய பேச்சில் உறுதி இருக்கிறது. அவர் கிதியோனுக்கு ஊழிய பொறுப்பை கட்டளையிடுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தை கொடுக்கும் போது அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்தவும் செய்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவர்களோட கூட இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னமும் அவர்களோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாரும் எழும்பி நம்மை ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு சந்தோஷமான செய்தியை சொன்னாலும் கிதியோனுடைய இருதயத்தில் வருத்தமும் வேதனையும் சோகமும் நிரம்பி இருக்கிறது. கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கேட்கிறார். கிதியோன் மேலும், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்றும் கர்த்தருடைய தூதனானவரிடத்தில் கேட்கிறார். இஸ்ரவேலின் இக்கட்டான சூழ்நிலையில் இதுபோன்ற கேள்விகள் எழும்புவது இயற்கையானது. கடந்த காலத்தில் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் பற்றி இவர்களுடைய முற்பிதாக்கள் இவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போதோ இவர்கள் கர்த்தரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். மீதியானியர் இஸ்ரவேலரை ஒடுக்குகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய ஒடுக்கத்திற்கு அவர்களுடைய பாவமே காரணம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போனால் மற்ற தேசங்கள் அவர்களை ஜெயித்து ஒடுக்குவார்கள். இதை அனுமதிப்பதாக கர்த்தர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையில் மனுஷரும் தங்களுடைய பங்கை நிறைவேற்ற வேண்டும். தம்முடைய பங்கை நிறைவேற்றுவதில் கர்த்தர் உண்மையுள்ளவர். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரிடம் இஸ்ரவேல் புத்திரர் அனுபவிக்கும் வேதனைகளை எடுத்துச் சொல்லிவிட்டு, இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் செய்த அற்புத சம்பவங்களை பற்றிய செய்திகள் ஒவ்வொரு சந்ததியாக கடந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யக்கூடியவர். அற்புதங்கள் தேவைப்படும் போதும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போதும் கர்த்தர் தொடர்ந்து அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய அற்புதங்கள் எங்கும் போய்விடவில்லை. அவர்கள் மத்தியில் கர்த்தர் தொடர்ந்து அற்புதமாக கிரியை செய்து வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனிடம், கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று அவருக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னார். கிதியோனோ தன்னை நேசிப்பது போல இஸ்ரவேல் ஜனத்தாரையும் நேசிக்கிறார். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவருக்கு மறுமொழி சொல்லும் போது
கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரையும் குறிக்கும் வண்ணமாக பொதுவாக பேசுகிறார். கிதியோன் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னோடு ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் புத்திரரையும் சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தருடைய கிருபையானது தனக்கு மாத்திரம் உரியது என்று கிதியோன் சொந்தம் கொண்டாடவில்லை. கர்த்தருடைய கிருபை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பொதுவானது. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தர் நம்மை நேசிப்பது போலவே தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் நேசிக்கிறார். கிதியோன் ஒரு பராக்கிரமசாலி, ஆனால் அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தபோது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். அப்படிப்பட்ட அற்புதங்கள் எதுவும் கிதியோனுடைய காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே நடைபெறவில்லை. கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரிடம் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து விடுவித்து அவர்களை வழிநடத்தினார். அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கினார். இஸ்ரவேல் தேசத்தாரின் சரித்திரத்திலே இது ஆரம்ப காலம். கர்த்தர் ஆரம்ப காலத்தில் செய்த அற்புதங்களை எல்லா காலத்திலும் மறுபடியுமாக திரும்ப திரும்ப செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்போது இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே தங்களுடைய பங்கு வீதங்களை சுதந்திரித்து அங்கே குடியிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தாருடைய சரித்திரத்திலே அவர்கள் இப்போது ஆரம்ப நிலைமையில் இல்லை. அவர்கள் உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டு வளர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வந்து போது செய்த அற்புதங்களை இப்போது இங்கே மறுபடியும் செய்ய வேண்டியதில்லை என்று சித்தம் கொண்டிருக்கிறார். அற்புதங்கள் நடைபெறவில்லை என்றாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய பரிசுத்த பிரசன்னமும் இஸ்ரவேல் புத்திரரோடு எப்போதும் கூடவே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணிய போது கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையையும் வழி நடத்துதலையும் எதிர்பார்த்தார்கள். கிதியோனின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி பாகாலை பின்பற்றி போகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். நாம் கர்த்தரை விட்டு விலகி போனால் கர்த்தரும் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். நாம் கர்த்தரோடு ஐக்கியமாயிராமல் கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. கிதியோனின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாகாலை ஆராதித்து கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்து விடுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு நேர்த்தியான பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தர் கிதியோனுக்கு இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் ஊழியத்தை கொடுக்கிறார். இந்த ஊழியத்தில் கிதியோனுக்கு ஜெயம் கிடைக்கும் என்னும் நிச்சயத்தையும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரே கிதியோனை அனுப்புகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் கிதியோனுக்கு உற்சாகமான வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் என்று அழைக்கப்படுவதனால் அவர் ஒரு தூதனைப் போல பேசாமல் அதிகாரமுள்ளவராக பேசுகிறார். கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்க்கிறார். அது சாதாரணமான பார்வை அல்ல. கர்த்தர் தம்முடைய பார்வையினாலேயே பேசுகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீமோனை நோக்கி பார்த்தது போல கர்த்தர் இங்கே கிதியோனை நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். லூக்கா 22:61-62. கர்த்தருடைய பார்வை வல்லமை உள்ளது. அவருடைய பார்வையே வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருடைய பார்வை கிதியோனுடைய இருதயத்தில் பேசுகிறது. அது கிதியோனுக்கு புதிய ஜீவனையும் புதிய வெளிப்பாடுகளையும் கொடுக்கிறது. கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரிடத்தில் தன்னுடைய மனதில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் சொல்லுகிறார். கர்த்தரோ
கிதியோனுக்கு வார்த்தைகளால் பிரதியுத்தரம் சொல்லாமல் கிதியோனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வை கிதியோனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது. கர்த்தர் கிதியோனுக்கு ஊழிய பொறுப்பை கொடுக்கிறார். கிதியோன் இஸ்ரவேலை ரட்சிக்கும் இரட்சகராக ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் நோக்கி பார்க்கிறார். அவர்களில் கர்த்தர் கிதியோனை தேர்ந்தெடுத்து அவருக்கு இஸ்ரவேலை ரட்சிக்கும் ஊழியத்தை கொடுக்கிறார். கிதியோனிடத்தில் விசேஷித்த பராக்கிரமம் இருக்கிறது. அது கிதியோனுக்கே தெரியவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்த உடனேயே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்கிறார். கிதியோனிடத்தில் இருக்கிற பராக்கிரமத்தையும் பலத்தையும் கர்த்தர் இங்கே உறுதி பண்ணுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று கர்த்தர் கிதியோனுக்கு கட்டளை கொடுக்கிறார். கிதியோனுடைய பலமும் பராக்கிரமமும் கோதுமையை போரடிப்பதற்கு போதுமானதாய் இருக்கிறது. கிதியோன் இந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் மீதியானியரை முறியடிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகும்போது கர்த்தர் கிதியோனை மனுஷரை போரடிக்கிறவராக மாற்றுவார். கிதியோன் தன்னுடைய பலத்தினால் புறப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் இப்போது கிதியோனுக்கு புதிய பலத்தையும் புதிய பராக்கிரமத்தையும் கொடுத்திருக்கிறார். கிதியோன் கர்த்தர் தனக்கு கொடுத்த பலத்தோடு புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தருடைய பலத்தினால் கிதியோன் தன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கிதியோனை அனுப்பும் போதே, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று வாக்குத்தத்தமும் சொல்லுகிறார். கிதியோனுடைய முயற்சியில் ஜெயம் உண்டாகும். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாவதை கிதியோன் தன்னுடைய கண்களால் பார்ப்பார். கிதியோன் ஒரு பார்வையாளராக மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ரட்சிப்பிலே கர்த்தருடைய கருவியாகவும் கிரியை நடப்பிப்பார். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரிடத்தில், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். கிதியோன் கர்த்தர் தனக்கு கொடுத்த இந்த பலத்தோட புறப்பட்டு போகும்போது தங்களுடைய பிதாக்கள் தங்களுக்கு விவரித்து சொன்ன கர்த்தருடைய அற்புதத்தை காண்பார். கிதியோனுடைய ஆவி உற்சாகமாய் இருக்கிறது. கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்தை கிதியோன் அனுபவிக்கிறார். அது அவருக்கு அற்புதமாயும் ஆச்சரியமாயும் இருக்கிறது. கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தினாலும் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் கிதியோன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை லகுவாக தாழ்த்துகிறார். கிதியோன் கர்த்தரிடத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு, ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக கர்த்தர் கிதியோனை அழைக்கும் போது கிதியோன் தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். அவருடைய ஜீவியத்தில் கர்த்தர் அவரை உயர்த்த போது அவர் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார். கிதியோன் கர்த்தரிடத்தில் இவ்வாறு சொல்லுவதனால் அவர் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையையும் நம்பவில்லையோ என்னும் சந்தேகம் உண்டாகிறது. கிதியோன் கர்த்தரை சந்தேகப்படவில்லை. கர்த்தர் கிதியோனிடத்தில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கட்டளையிடும்போது தான் போய் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் கிதியோன் கர்த்தரிடத்தில் அறிந்து கொள்ள விரும்புகிறார். கிதியோன் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் கிரியை செய்தால் மாத்திரமே அவரால் இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க முடியும். கிதியோன் தன்னுடைய சுய சித்தத்தின் பிரகாரமாகவோ அல்லது சுய விருப்பத்தின் பிரகாரமாகவோ கிரியை செய்தால் கிதியோனால் இஸ்ரவேல் புத்திரரை மீதியானியரின் கைக்கு ரட்சிக்க முடியாது. ஆகையினால் கர்த்தர் தாமே தன்னை சரியான பாதையிலே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று கிதியோன் கர்த்தரிடத்தில் பணிவாக விண்ணப்பம் பண்ணுகிறார். கிதியோனுடைய வார்த்தைகள் அவருடைய மனத்தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. கிதியோன் தன்னைத்தானே வெறுமையாக்குகிறார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே என்று புகழ்ந்து சொல்லுகிறார். கிதியோனோ இப்படிப்பட்ட புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு தான் பாத்திரவான் அல்ல என்று தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை புகழ்ந்து பேசுகிறார். கிதியோனோ தன்னை பற்றி சொல்லும்போது தன்னுடைய குடும்பம் மனாசேயில் மிகவும் எளியது என்றும் தன்னுடைய தகப்பன் வீட்டில் தான் எல்லோரிலும் சிறியவன் என்றும் தன்னை வெகுவாக தாழ்த்தி சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்கும் உன்னதமான ஊழியத்திற்கு
தான் தகுதியானவன் அல்ல என்றும், கர்த்தர் தன்னை புகழ்ந்து பேசும் வார்த்தைகளுக்கும் தான் தகுதியானவன் அல்ல என்றும் கிதியோன் தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கிதியோன் தன்னை வெகுவாக தாழ்த்தினாலும் கர்த்தர் கிதியோனுக்கு மறுபடியுமாய் தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார். நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் கிதியோனோட கூட இருப்பதே அவருக்கு மெய்யான பலன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நின்று நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் கிதியோனோட கூட இருந்து அவரை வழிநடத்துவார், அவரை பலப்படுத்துவார். கிதியோன் மீதியானியரை எளிதாக முறியடிப்பார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு பண்ணுகிறார். மீதியானியர் 1000 பேராய் இருந்தாலும் கிதியோன் அவர்கள் எல்லோரையும் ஒரு மனிதனை சங்காரம் பண்ணுவது போல சங்காரம் பண்ணுவார். கிதியோன் தன்னுடைய விசுவாசத்தை உறுதி பண்ண விரும்புகிறார். கர்த்தர் கிதியோனை இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் ஊழியத்திற்கு அனுப்புகிறார். ஆனாலும் தனக்கு கட்டளை கொடுக்கிறவர் கர்த்தர் தானா என்பதை கிதியோன் உறுதி பண்ணிக்கொள்ள விரும்புகிறார். அவர் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்கிறார். கிதியோன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர். அவர் கர்த்தரிடத்தில் தன்னுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுவதற்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரின் காலத்தில் ஜீவிக்கிறோம். நாம் கிதியோனைப் போல நம்முடைய கண்களுக்கு முன்பாக அடையாளங்கள் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டியவர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரிடத்தில் அடையாளத்தை கேட்காமல் அவரிடத்தில் பணிவோடு ஜெபம் பண்ண வேண்டும். நாமும் கிதியோனைப் போல, கர்த்தாவே, உம்முடைய கண்களில் இப்பொழுதும் தயை கிடைத்ததானால் என்னுடைய இருதயத்தில் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் பலத்த கிரியைகளை நடப்பித்து நமக்குள்ளே விசுவாசத்தின் கிரியையை பூரணமாய் நிறைவேற்றுவார். தன்னோடு பேசுகிறவர் கர்த்தர்தான் என்பதில் கிதியோனுக்கு நிச்சயம் இல்லை. ஆனாலும் கிதியோன் கர்த்தரோடு இன்னும் அதிகமாய் பேச விரும்புகிறார். கர்த்தரோடு நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்புகளையும் உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் கிதியோனுக்கு காண்பித்த அடையாளங்களின் விவரம் வருமாறு: அக்கினி போஜனத்தை அற்புதமாக பட்சித்தது. பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தது. தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமியெங்கும் பனி பெய்திருந்தது. சுற்றியிருந்த வார்கோதுமை அப்பம் மீதியானியருடைய பாளையத்திற்கு உருண்டு வந்தது பற்றிய சொப்பனம். கிதியோன் கர்த்தரிடத்தில், நான் உம்மிடத்திற்கு என் காணிகையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்று கேட்டுக்கொள்கிறார். ஆபிரகாமின் நாளில் நடந்தது போல கர்த்தருடைய தூதன் எங்கும் போஜனம் ஆயத்தமாகும் வரையிலும் காத்திருக்கிறார். ஆனால் இப்போது தூதனானவர் இந்த போஜனத்தை புசிக்கவில்லை. ஒரு அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சிக்கிறது. கிதியோன் அந்நியரை உபசரிக்க விரும்புகிறார். கிதியோனோடு பேசுகிறவர் கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தரே அவரை கிதியோனிடத்தில் அனுப்பி இருக்கிறார். அவர் கிதியோனுக்கு அந்நியராக இருந்தாலும் கிதியோன் அவருக்கு அதிகமான மதிப்புகளையும் மரியாதைகளையும் காண்பிக்கிறார். கிதியோனிடத்தில் பொருளாதார ஆசீர்வாதம் அதிகமாய் இல்லை. அவரிடத்தில் தானியம் கூட தாராளமாய் இல்லை. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுவார்கள். இஸ்ரவேலில் உள்ள ஆகாரத்தையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் தங்களோட கூட கொண்டு போய் விடுவார்கள். இஸ்ரவேலருக்கு ஒன்றையும் மீதியாக வைத்திருக்க மாட்டார்கள். ஆகையினால் இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சமும் வெறுமையும் அதிகரித்திருக்கிறது. கிதியோனிடத்தில் பொருளாதார வசதி இல்லாவிட்டாலும் தானியங்கள் அதிகமாய் இல்லாவிட்டாலும் தன்னிடத்தில் உள்ள கொஞ்சம் பொருளை கிதியோன் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த விரும்புகிறார். இந்த பொருட்களை மீதியானியர் களவாடி செல்லாமல் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த பொருட்களை கிதியோன் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிற கர்த்தருடைய தூதனானவருக்கு காணிக்கையாக செலுத்த விரும்புகிறார். தன்னோட பேசுகிறவர் யார் என்பதை அறிந்து கொள்வதில் கிதியோனுக்கு ஆர்வம் அதிகமாயிருக்கிறது.
கிதியோன் கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்க போவதை காணிக்கை என்று அழைக்கிறார். கிதியோன் இந்த வாக்கியத்தில் காணிக்கை என்று சொல்லும் எபிரேய வார்த்தை கர்த்தருக்கு செலுத்தப்படும் போஜன பலிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தான் கொண்டு வந்து வைக்கும் போஜனத்தை கர்த்தருடைய தூதனானவர் மனுஷர் சாதாரணமாக போஜனம் பண்ணுவது போல போஜனம் பண்ணினால், தன்னோடு பேசுகிறவர் ஒரு மனுஷன், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்று கிதியோன் தீர்மானம் பண்ணுவார். தன்னோடு பேசுகிறவருக்கு முன்பாக வைக்கப்படும் போஜனத்தின் மீது அவர் ஒரு அற்புதத்தை நடப்பித்தால், அல்லது அந்த போஜனத்தில் ஒரு விசேஷித்த சம்பவம் ஏற்பட்டால், கிதியோன் அவரை கர்த்தருடைய தூதனானவர் என்று தீர்மானம் பண்ணுவார். கிதியோனுடைய விண்ணப்பத்தை கர்த்தருடைய தூதனானவர் அங்கீகரிக்கிறார். நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்று கிதியோனிடத்தில் சொல்லுகிறார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் கிதியோனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்று சொல்லுகிறார். கிதியோனும் அப்படியே செய்கிறார். கிதியோன் இறைச்சியையும் ஆணத்தையும் சுட சுட கொண்டு வந்திருந்தாலும் அதை கற்பாறையின் மேல் வைக்கும்போது அது சீக்கிரத்தில் ஆறிப்போகும். இறைச்சியின் மீதும் புளிப்பில்லாத அப்பங்கள் மீதும் ஊற்றி அல்லது அவற்றை தோய்த்து புசிப்பதற்காக ஆணம் பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய தூதன் தமது கையினால் போஜனத்தை தொடாமல் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொடுகிறார். போஜனம் பட்சிக்கப்படுகிறது. இது தூதனானவர் அந்த போஜனத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாகும். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவர் தனக்கு சொன்ன பிரகாரம் செய்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் தனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கப் போகிறார் என்னும் விசுவாசம் கிதியோனிடத்தில் காணப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொடுகிறார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்து போடுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் அக்கினியினால் பட்சித்து அதை தமக்கு சுகந்த வாசனையான பலியாக மாற்றுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் கற்பாறையிலிருந்து அக்கினியை எழுப்புகிறார். இந்த அக்கினி கற்பாறையின் மேல் வைக்கப்பட்ட போஜன பலியை பட்சித்து போடுகிறது. கர்த்தர் கிதியோனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த அற்புதத்தை நடப்பித்து தம்முடைய கண்களில் கிதியோனுக்கு தயை கிடைத்திருக்கிறது என்பதை உறுதி பண்ணுகிறார். தமக்கு படைக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தருடைய தூதனானவர் அங்கீகரிப்பதன் மூலமாய் கிதியோனை தம்முடைய ஊழியக்காரனாக அங்கீகரிக்கிறார். அத்துடன் கர்த்தர் கிதியோனுக்கு கொடுத்த ஊழியத்தையும் உறுதி பண்ணுகிறார். இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனின் கண்களுக்கு மறைந்து போகிறார். அவர் அவ்விடத்தை விட்டு உடனே புறப்பட்டு போய்விடுகிறார். கிதியோனின் விசுவாசம் உறுதி பண்ணப்படுகிறது. அவருடைய மனதில் ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தினால் தீர்த்து வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் கிதியோனுடைய இருதயத்தை பயமும் நடுக்கமும் திகிலும் பிடித்துக் கொள்கிறது. கர்த்தர் கிதியோனுடைய பயத்தை நீக்கி போடும் வரையிலும் கிதியோன் இந்த சம்பவத்தை நினைத்து பயப்படுகிறார். தன்னோடு இதுவரையிலும் பேசினவர் கர்த்தருடைய தூதனானவர் என்பதை கிதியோன் இப்போது காண்கிறார். இதனால் கிதியோனுக்கு பயம் உண்டாயிற்று. ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்று கிதியோன் பயத்தினால் அலறுகிறார். ஒருவன் கர்த்தரையோ தேவதூதனையோ முகமுகமாய் பார்த்துவிட்டால் அவன் செத்துப்போய் விடுவான் என்பது பூர்வ காலத்து நம்பிக்கை. ஆனால் இதுவரையிலும் யாரும் அப்படி மரித்ததும் இல்லை, இனிமேலும் அதற்காக மரிக்கப் போவதும் இல்லை. தான் கர்த்தருடைய தூதனானவரை முகமுகமாய் கண்டதினால் தான் செத்துப்போவோமோ என்னும் பயம் கிதியோனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர்தாமே தனக்கு கிருபையாய் இறங்க வேண்டும் என்று கிதியோன் விண்ணப்பம் பண்ணுகிறார். நாம் உலக பிரகாரமான மனுஷராய் இருக்கும்போது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நமக்குள் பயம் உண்டாகும். உலக பிரகாரமான மனுஷர் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். ஆகையினாலேயே அவர்களுக்கு ஆவிக்குரிய உலகத்தை பற்றி பயம் உண்டாகிறது. கிதியோன் ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறார்.
ஆனாலும் அவர் விசுவாசத்தில் பலவீனராகவே இருக்கிறார். கிதியோனுடைய சரீர பலம் இப்போது அவருக்கு உதவி செய்யவில்லை. கிதியோன், ஐயோ கர்த்தராகிய ஆண்டவரே என்று பயத்திலே அலறுகிறார். கிதியோன் கர்த்தருடைய தூதனை பார்த்து பயப்பட்டாலும் கர்த்தர் கிதியோனுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் சமாதானமான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். கர்த்தர் கிதியோனிடம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை பார்ப்பதினால் யாரும் சாகப் போவதில்லை என்பதை கர்த்தர் இங்கு உறுதி பண்ணுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் பிரத்யட்சமாய் காணப்படாவிட்டாலும் கிதியோனோடு தொடர்ந்து பேசுகிறார். கற்பாறையில் இருந்து அக்கினி எழும்பி கிதியோன் படைத்த இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்த உடனேயே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனின் கண்களுக்கு மறைந்து போய் விடுகிறார். கிதியோன் இனிமேல் தரிசித்து நடக்கக்கூடாது, அவர் விசுவாசித்து நடக்க வேண்டும். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து அதிகமாக பயப்பட்டு அலறுவதினால் கர்த்தர் மறுபடியும் கிதியோனை பார்த்து, நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கிதியோன் நம்ப வேண்டும். கிதியோன் கர்த்தரை தரிசித்த இந்த ஸ்தலத்திலே ஒரு ஞாபக சின்னத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் தனக்கு தரிசனம் கொடுத்த சம்பவம் கிதியோனுடைய நினைவில் உண்டாகும். இதற்காக கிதியோன் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறார். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. யெகோவா ஷாலோம் என்னும் பெயருக்கு கர்த்தர் சமாதானமாய் இருக்கிறார் என்று பொருள். ஒப்ரா மனாசேயிலுள்ள யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள பட்டணம். அபியேஸ்ரியர் என்பவர்கள் அபியேசரின் சந்ததியார். கர்த்தருடைய பெயர் கிதியோனோடு பேசுகிறது. கர்த்தர் கிதியோனுக்கு சொல்லும் வாக்கியத்தின் பொருளும் கர்த்தருடைய பெயரிலே இருக்கிறது. கர்த்தர் கிதியோனுக்கு சமாதானத்தை சொல்லுகிறார். உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் கிதியோனுக்கு கட்டளையிடுகிறார். உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் கிதியோனுக்கு சொல்லும்போது கர்த்தர் கிதியோனுக்கு சமாதானத்தை அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் மூலமாய் ஏராளமான பிரச்சனைகளை அனுபவித்து வருகிறார்கள். பல உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். இவற்றிற்கு மத்தியில் கர்த்தர் கிதியோனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் சமாதானத்தை அனுப்புகிறார்.